நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அரங்கத்தில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. மேடையிலே வீற்றிருக்கிற பல்சமய தலைவர்கள், அறிஞர் பெருமக்கள், ஆன்றோர் சான்றோர், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துகிற சத்தியமங்கலம் சுன்னத்துவ ஜமாத் ஈரோடு எக்கனாமிக் சேம்பரினுடைய அங்கத்தினர்கள், திரளாக பங்கேற்றிருக்கிற ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள், அரங்கத்தில் உள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆரம்ப இஸ்லாமிய நல்வாழ்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தையை சொல்லி, நான் நீங்கள் நினைப்பது போல் நீண்ட நேரம் இல்லாமல் மிகச் சுருக்கமாக என் உரையை முடித்து விருதுகளுக்கு வழிவிடுவேன் என்று சொல்லி துவங்குகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் இறைவன் அருள் புரிவானாக. பெரிய தொப்பி, பெரிய தாடி, ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி இருக்குது. பயங்கரமான மதவாதியாக இருப்பாரோ, பயங்கரமான தீவிர மதப்பற்றாளராக இருப்பாரோ அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அன்பானவர்களே, மதவாதி மந்திரவாதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல் இந்தியாவை தாய்நாடாக, இஸ்லாமை வழிபாடாக, பிறப்பாலும் மொழியாலும் தமிழனாக வாடுகிற உங்களில் ஒருவன். அந்த அடிப்படையில் ஒரு தமிழனாய், தமிழகத்தை சார்ந்தவனாய், சமயங்களை பற்றிய புரிதலும், இனி வருங்காலத்தில் எப்படித்தான் இந்த சமயங்கள் மனித மனங்களை வென்றெடுக்க வேண்டும் என்பது குறித்தும் 1-2 செய்திகளை மாத்திரம் சொல்லி முடிப்பேன். இதயங்களை இணைக்கிற பெருநாள் சந்திப்பு என்று பெயர். நீங்கள் அறிந்திருக்கலாம் என்றாலும் நினைவுபடுத்த வேண்டும். நான் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு 2 பெருநாள், ஒன்று ரம்ஜான் பெருநாள், இன்னொன்று பக்ரீத் பெருநாள். ரம்ஜான் பெருநாள் அன்று வணக்கம் செய்வதில் தொடக்கமே என்ன தெரியுமா? காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு யாராவது ஒரு ஏழை இடத்தில் போய் ஒரு பெருநாள் கொடை என்று சொல்லி ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு தான் மசூதிக்கு போகணும். இல்லைன்னா அன்னைக்கு வழிபாடே எங்களுக்கு சரியாக வராது. அதே போல் இறைச்சி சாப்பிடுகிற பக்ரீத் நாளன்று வீட்டில் இருக்கிற இறைச்சியை 3 பங்கு பிரிக்கணும். ஒன்று தன் வீட்டிற்கு, இன்னொன்று உறவுகளுக்கு, இன்னொன்று ஏழைக்கு. முதல்ல அதை கொடுத்தா தான் உனக்கு பக்ரீத். ஏழைக்கு நீ ஏழை வரி கொடுத்தா தான் உனக்கு இது. அந்த அடிப்படையில் 2 பெருநாள். உலகம் முழுக்க ஈத் மிலன் அப்படின்னு இதுக்கு பேர். ஈத் மிலன்னா பெருநாள் சந்திப்பு அப்படின்னு பேர். இந்த பெருநாள் சந்திப்பை எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க. லாஸ்ட்டாக அமெரிக்க அதிபர் மாளிகையில் ஜோ பைடன் கடந்த ஆண்டு ஈத் மிலனில் பேசிய பேச்சு உலகத்தில் எல்லா ஊடகங்களாலும் ஈர்க்கப்பட்டது. ஈத் மிலன்னா பெருநாள் சந்திப்பு. பெருநாள் சந்திப்புக்கு அர்த்தம், நமக்கு இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேரை கூப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு முடிக்கலான்னு இருந்தாலும் சத்தியமங்கலத்தில் அதை ஒரு சாதனையாக, சமூக நல்லிணக்க சந்திப்பாக எல்லோரையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். நான் அவர்களை பாராட்டுகிறேன். இறைவன் உங்களுக்கு நல்ல அங்கீகாரத்தை தருவானாக. விழாவினுடைய ஹைலைட் என்னன்னா, நீங்கள் கடந்த காலத்தை மறவாமல், கடந்த காலத்தை வென்றெடுத்த ஆசிரிய பெருமக்களை, வருங்காலத்தை வென்றெடுக்க போக இருக்கிற மாணவ தலைமுறையினரும் அழைத்து விருது அளிப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய ஹைலைட். கற்றோருக்கும், கற்போருக்கும், கற்பிப்போருக்கும் எல்லா காலத்திலும் இறைவன் கண்ணியத்தை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நான் சொல்லுகிறேன்.
அன்பானவர்களே, இந்தியா ஒருமை அல்ல, பன்மை. இந்தியா எந்த மாதிரியானது என்பதற்கு இந்த மேடை ஒரு அடையாளம். இந்தியா எந்த மாதிரியானது என்பதற்கு இந்த சத்திய மங்களத்தில் இன்றைக்கு அது சமத்துவ மங்களமாய் மாறி இருப்பது அடையாளம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்று வந்திருக்கிற தவத்திரு அடிகளார் அவர்கள், நான் யோசித்து பார்க்கிறேன், கும்பகோணம் தமிழ் தொண்டின் மூலம் கடவுள் தொண்டாற்றி இருக்கக்கூடிய சுவாமிகள், முன்னாலே தமிழகம் அறிந்த பொன்னம்பல அடிகளார் அவர்கள், அதற்கு முன்னாலே இருக்கிற குன்றக்குடி அடிகளார் அவர்கள், இவர்கள் எல்லாரையும் நாங்கள் சமூக நல்லிணக்க மேடைகளிலே சந்தித்திருக்கிறோம். நான் கூட பாதிரியார் எழுந்து நின்றவுடன் அவங்க பேசுகிற தமிழ் நமக்கு புரியுமோ என்னமோன்னு நினச்சிக்கிட்டே சந்தேகமாக திரும்பினா அழகான செந்தமிழிலே உரை தருகிறார். நான் முதல்ல மதத்திற்கு அப்பாற்பட்டு நான் மனிதன் என்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியை அழகு தமிழிலே அவர் உரையாற்றிய விதம் உண்மையாகவே இது சத்தியமங்கலம் மட்டுமல்ல, இது சமத்துவ மங்கலம். சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் பேசுகிற போது சொன்னார்கள், ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாள். உண்மையில் சொல்லுகிறேன், நான் பல மேடைகளிலும் சொல்லியிருக்கிறேன், தமிழ் மேடைகளில், அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் இந்தியாவினுடைய அத்தனை சிறுபான்மை சமூகமும் அவருடைய கையை கோடி முறை முத்தமிட வேண்டும். அப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது செக்யூலர் சார்ந்து மிக அற்புதமான செக்யூலரிசத்தை இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டமாக வடிவமைத்த அந்த கைகளுக்கு எத்தனை முத்தமிட்டாலும் தகும். அம்பேத்கர் போன்ற மாபெரும் தலைவர்கள் உருவாக்கிய இந்தியா அவர்களின் கனவு பிரகாரமே காலமெல்லாம் தொடர வேண்டும் என்று சொல்லுவதற்குத்தான் இது போன்ற சமத்துவ சமூக நல்லிணக்க விழாக்கள். இந்தியா செக்யூலர். செக்யூலருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற அரசுகளுக்கு மதம் இல்லை. நான் ஒரு மதம், இவர் ஒரு மதம், அவர் ஒரு மதம் இருக்கும். எல்லாரும் அவரவர் மதத்தில் இருக்க வேண்டும். சமய சுதந்திரம் இருப்பதோடு சகோதரத்துவமும் சமத்துவமும் கூட சேர்ந்து வர வேண்டும். அதுதான் அம்பேத்கர் அமைத்தது. பஞ்சாயத்து கவுன்சிலர்ல இருந்து சிஎம்ஓ, பிஎம்ஓ, ராஷ்டிரபதியோ யாரா இருந்தாலும் சரி, இந்தியாவில் பதவி பிரமாணம் ஏற்கிற போது ஸ்டாலின் சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், பதவி ஏற்கிற போது அந்த 3 அம்சங்களை சொல்லித்தான் பிரமாணம் ஏற்க முடியும். நான் இந்தியாவின் இறையாண்மைக்கும், இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மைக்கும், இந்தியாவினுடைய டெமோக்ரஸி ரிப்பப்ளிக்னெல்லாம் சொன்னார்ல, ஜனநாயகத்திற்கும், இந்த 3 அம்சம் ராஷ்டிரபதியில் இருந்து வார்டு கவுன்சிலர் வரைக்கும் அத்தனை பேர் பதவி பிரமாணத்திலும் இந்த 3 இருக்கிறது. இறையாண்மை, மதச்சார்பின்மை, ஜனநாயகம். இந்த 3ம் சரியாக எல்லா இடத்திலும் எல்லோராலும் பின்பற்றப்பட்டு விட்டால் சமூக நல்லிணக்கத்தை விழா நடத்தி கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட இதுபோன்றுதான் பெருநாள் சந்திப்பு போல மீலாடி நபி விழாக்கள் நிறைய பேர் அநேகமாக எல்லா சாமியார்களும் வந்திருக்கிறார்கள், எல்லா பாதிரிகளும் வந்திருக்கிறார்கள், எல்லா தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சொல்ல போனால் சமய நல்லிணக்க விழாக்களாக இந்த மண்ணில் மீளாத விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்படுவது என்பது கொஞ்சம் கூட இடைக்காலத்தில் தொய்ந்து போகாமல் இருப்பதற்கு நாம் மீண்டும் மீண்டும் சமய நல்லிணக்கத்தை கையில் எடுத்தாக வேண்டும். சமய நல்லிணக்கம் இல்லாமல் இந்தியா இல்லை. எல்லா சமயத்திற்கும் இந்தியாவிலே பங்கு உண்டு, அவர்களுக்கென்று எல்லா பாகமும் உண்டு. பேசினார்களே, திப்பு சுல்தான் இல்லாமல் ஒரு இந்தியாவை சொல்ல முடியுமா? அன்னை தெரசா அம்மா போன்றவர்களுடைய சேவைகளை சொல்லாமல் ஒரு இந்தியாவை கட்டமைக்க முடியுமா? வடலூர் வள்ளலார் போன்றவர்களை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்களை முன்னெடுக்காமல் ஒரு இந்தியாவை சொல்ல முடியுமா? நான் சொல்லுவது இவர்கள் எல்லாரும் தேவை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேண்டும் இங்கே, அன்னை தெரசா வேண்டும் இங்கே, திப்பு சுல்தான்கள் வேண்டும் இங்கே. அவர்கள் எல்லோருக்குமான தேசம்தான் இந்தியா.
இந்தியா வெறுமனே எனக்கானது அல்ல, இந்தியா வெறுமனே தவத்திரு அடிகளாருக்கானது அல்ல, இது அனைவருக்குமானது. இது ஒருமை அல்ல பன்மை, ஒருமை அல்ல பன்மை. இன்றைய இந்தியாவுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுவது என்ன தெரியுமா? எல்லா சமயங்களிலேயும் மனிதத்தையும் மனிதநேயத்தையும் பேசுகிற நம்முடைய பாதிரியார் போன்றவர்கள் இந்தியாவிற்கு அவசர தேவை. உடுப்பியில் ஒரு சங்கராச்சாரியார் இருக்கார், உங்களுக்கெல்லாம் தெரியும். உடுப்பி சங்கராச்சாரியார் கடந்த ரம்ஜானில் ஒரு வேலை செஞ்சார். என்னன்னா, உள்ளூரில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் நோன்பு வச்சுருந்தாங்க, ரம்ஜான் நோன்பு. மாலை 6:30 மணிக்கு அவங்க நோன்பு திறக்கிறது. உங்களுக்கு தெரியலாம், இஃப்தார் மீட்டின் பேர் அதுக்கு, இஃப்தார் சந்திப்புன்னு. சமீப காலத்தில் அது அரசியலாக போயிடுச்சுங்கிறதுல எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் உண்டு. அந்த இஃப்தார் சந்திப்பு யார் கொடுத்தது தெரியுமா? உடுப்பியில் இருக்கிற சங்கராச்சாரியார் கொடுத்தார். போய் சாப்பிட போனது யார் தெரியுமா? ஊரில் உள்ள முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாரும் கோவிலுடைய வராண்டாவில் உட்கார வச்சு, கோவிலாக இருக்கிறனால அதுக்குன்னு ஆகம விதிகள்லாம் உண்டு. அவரும் சங்கராச்சாரியார், எனவே பழ ஜூஸ் அது இதுவும் கொடுத்தார். பெரிய நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலை, பழ ஜூஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உடுப்பி சங்கராச்சாரியார் செய்தார். பிபிசியில் சொல்கிறான், பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக தயார் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு கவர் ஸ்டோரியாக சொல்கிறான். உடுப்பி சங்கராச்சாரியார்கள் போன்றவர்கள் இந்தியாவிலே அதிகமாக வேண்டும். சொல்லுவது யார்? பிபிசி. லோக்கலில் சில பேர் அவரை திட்டினாங்கிறது வேற. பொதுவாகவே நீங்கள் எங்கே இணக்கத்துக்காக பேசினாலும் 2 பேர் திட்டுவாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் ஏரியாலேயோ உங்கள் ஊர்லேயோ உங்கள் இதுலேயோ நாம் இணக்கம்னு கபீர் தாசர்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம விடுதலை சம்பந்தப்பட்டவங்களையும் ஒரு முன்னணி தலைவர் தான் அவர், கபீர் தாசர். அவர் சுதந்திர நேரத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி எல்லாம், நான் சொல்கிறது 48-50களில் இந்து முஸ்லீம் ஒற்றுமை பற்றி பயங்கரமாக எழுதினார். குறிப்பாக நவகாலியில் கலவரத்தின் போது எழுதினார். அப்போது அவர்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்கள் வாட்டில் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறீங்க, உங்களை அவனும் திட்டுறான் இவனும் திட்டுறான், 2 பேரும் திட்டுறான் அப்படின்னார். கபீர் சொன்னார், சிரிச்சார் அவர். என்ன சிரிக்கிறீங்கன்னாங்க. என்னை திட்டுறதுலையாவது 2 பேரும் ஒன்றா இருக்கான்ல. நான் சொல்கிறது, அவனும் இவனும் ஒன்று படணும்னு சொல்கிறேன், நீ அவனும் திட்டுறா இவனும் திட்டுறாங்கிற. என்னை திட்டுறதுலையாவது 2 பேரும் ஒன்றா இருக்கானா இல்லையா? அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எல்லா சமயத்தவர்களும் சேர்ந்து இணைந்திருக்கிற இந்தியா என்பதுதான் பிரம்மாண்டம். ஒருவேளை இந்தியா முழுக்க ஏதாவது ஒரு தனி ஆக்கிரமிப்பிற்குள் வந்தால் அது பெருமை அல்ல. பாரதத்தினுடைய பெருமை என்பது, உலக அரங்கில இதனுடைய மரியாதை என்பது, இதனுடைய பன்மைத்துவம் தான் என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டிய செய்தியாகும். நான் மீலாடி நபி விழாக்களை சொன்னேன். விழாக்களிலே அண்ணா உரையாற்றினார், கலைஞர் உரையாற்றினார், மறைந்த ஜெயலலிதா அம்மையார் உரையாற்றினார்கள். எனக்கு நினைவுக்கு வருகிறது சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு. மீலாடி நபி சிறப்புரை தலைவர் கலைஞர். அப்போது கலைஞர் வர்ற நேரம் ஆயிட்டிருக்கு, ஒரு பாட்டு பாட விட்டாங்க ஒருத்தரை. அவர் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பாட்டு படிச்சிட்ருக்கார். அதில் முஸ்லீம்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு அரபி பைத்து, அந்த நூறுன் அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூறுன் பௌக நூர் அப்படின்னு ஒரு அரபி வாசகம் படித்தார். கலைஞர் வந்துட்டார். அதை படிச்சுட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் உள்ளவள்கிட்ட கேட்டார், இவர் என்ன படிக்கிறார் அரபியில்? நாயகமே நீங்கள் ஒரு சூரியன், நாயகமே நீங்கள் ஒரு சந்திரன், நாயகமே நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளி அப்படின்னு படிக்கிறாருன்னு அர்த்தம் சொன்னார். இவர் படித்த அரபி வார்த்தைக்கு கலைஞர்கிட்ட பொருள் சொன்னாங்க. காதோரமாக அப்படி கேட்டுக்கிட்டார். கேட்டுட்டு பேசாமல் இருந்துட்டார். பொதுவாகவே கலைஞருக்கு சப்ஜெக்ட் தயாராகிருச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கத்தில் கேட்டார்னாவே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவர் சொன்னார், நபிகள் நாயகமே நீங்கள் ஒரு சூரியன், நாயகமே நீங்கள் ஒரு சந்திரன், நூறுன் பௌக்க நூறுனா நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலால ஒளி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். கலைஞர் பேச வந்தார். எனக்கு முன்னாலே நபிகள் நாயகம் பற்றி பேசினார்கள், அவரை சூரியன் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா சூரியன் ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு கூசும், சூரியன்
ரொம்ப நேரம் அது கதிர்வீச்சுகளால் நம்மை ரொம்ப வெயிலில் உஷ்ணப்படுத்தும். உங்கள் நபிகள் நாயகம் பார்த்தா கண்ணெல்லாம் கூசாது, அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும். நமக்கே டவுட்டு, இவரே சூரியனுக்கு நெகட்டிவாக பேசுகிறாரோன்னு. அப்போ சொன்னார், உங்கள் நாயகத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும். உங்கள் நபிகள் நாயகம் கதிர்வீச்சுகளால் சுட்டரிப்பவர் அல்ல, அவர் ஒரு சாந்த சொரூபி, அவர் நல்ல மனிதர். அவர் நீங்கள் ஏன் சூரியன்னு சொல்கிறீங்க? இனிமேல் அப்படி சொல்லாதீர்கள், இனி வரும் காலங்களில் உதய சூரியன்னு சொல்லுங்கள். ஏன்னா உதயசூரியன் காலையில் கண்ணு கூசாது, காலையில் உள்ள உதயசூரியன் கதிர்களால் சுட்டரிக்காது. நாங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே முன்னாடி உட்காந்துருந்தோம். நாங்கள் நினச்சோம் கொஞ்ச நேரம் ஆனால் இவர் நபிகள் நாயகத்தையே கட்சியில் சேர்த்துருவார். அன்பானவர்களே, நான் சொல்ல வர்றது, சமய நல்லிணக்கத்தை பேசுகிற நபிகள் நாயகத்தினுடைய விழாக்கள். தோழர் கூட சொன்னாங்க, இதே சத்தியமங்கலத்தில் பேசினேன்னு. நிறைய பேர் பேசுகிறார்கள், நாடு முழுக்க திரு அடிகளார் நிறைய பேசியிருக்கிறார்கள். இந்த பேச்செல்லாம் இந்த காலத்தில் ஏன் தேவை தெரியுமா? காணாமல் போய் கொண்டிருக்கிற அல்லது அடுத்த தலைமுறைக்கு அர்த்தமே தெரியாமல் இருக்கிற இவர்களுக்கு சமய நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை பேசி பேசியாவது கூவி கூவியாவது கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான். இப்ப தேவை என்ன தெரியுமா? நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற தலைவர்கள். சென்னையில் வெள்ளப்பிரளயம், சென்னையில் கடுமையான வெள்ளப்பிரளயம். எல்லாரும் மாடிக்கு வந்தாச்சு, கீழே பூரா தண்ணி. தாம்பரம் பகுதியில் மேலே மாடியில் இருக்கக்கூடிய ஒரு நிறை மாத கர்ப்பிணி, பிரசவ வலி, கீழே போட்டில் கூட போக முடியாத நிலைமை. ஒன்றும் இல்லை, தொடர்ந்து மக்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிற நேரம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பத்திரிகையில் படித்திருக்கலாம். ஒரு பையன் ஒருத்தர், அவர் பேர் யூனுஸ்னு பேர், முகமது யூனுஸ். அந்த பையன் அதில் போய் இதில் போய் மாடியில் ஏறி, அது ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி, கர்ப்பத்திரியை தூக்கி தோளில் போட்டு, நான் சொல்கிறது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தனிநபர் தீரச் செயல் விருது முதல்வர் அவர்களால் சுதந்திர தினத்தன்னைக்கு அவர்களுக்கு தரப்பட்டது. அந்த பையனை பற்றி சொல்கிறேன். தூக்கி தோளில் போட்டுட்டு அங்கத்தாவி இங்கத்தாவி கஷ்டப்பட்டு இடையில நிறுத்தி கொண்டு வந்து தாம்பரம் மகப்பேறு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்துட்டார். அவர் கொண்டு வந்து சேர்க்குறப்ப நைட்டு 3:30 மணி, படாத பாடுபட்டு கொண்டு வந்து சேர்த்தார். இதுக்கு நல்ல செல்வந்தர் வீட்டு பையன்தான். காலையில் 5:30 மணிக்கு டெலிவரி ஆகுது. அது ஒரு இந்து சகோதரி. அந்த அம்மா சொல்லுது, பிறந்திருக்கிறது பெண் குழந்தை, முகமது யூனுஸ்னு பேர் வைங்க, என்னை தூக்கிட்டு வந்த பையன் அவன் தான். அப்போது எல்லாரும் அங்கே இருக்கிற நர்ஸுகள்லாம் சொல்கிறாங்க, ஏமா பாய்களே வந்து முகமது யூனுஸுங்கிறது பையன் பிறந்தால் தான் வைப்பாங்க, புள்ள பிறந்தா பொண்ணு புள்ள பிறந்தா வைக்க மாட்டாங்க. நீ அடுத்து ஏதாவது ஒரு பொண்ணு புள்ள பிறந்தா முகமது யூனுஸ்ன்னு வேணா பேர் வச்சுக்கோ. இப்போ வந்து பையன் தானே பாய், பையனா புள்ளையா அவங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரையும் அது தெய்வம், தெய்வத்தோட பேரை நான் வைக்கிறேன். இன்றைக்கி என்ன தெரியுமா நான் சொல்கிறது, ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்போது எல்கேஜி யூகேஜியில் முகமது யூனுஸ் என்கிற இந்து சிறுமி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறாள், ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்திருக்கிறாள். அவருக்கு ஜனாதிபதி தீரச் செயல் விருது வழங்கப்பட்டது. இந்த சத்தியமங்கலத்தில் உங்கள் எல்லோருக்கும் முன்னால் நான் கேட்க வருவது காரணம், ஆசிரியர்கள் என்கிற அறிவுஜீவிகளும் அறப்பணியாளர்களும் எல்லாம் அமர்ந்திருக்கிற நேரத்தில் சொல்லுகிறேன், இந்தியாவிற்கு அவசர தேவை உடுப்பி சங்கராச்சாரியார்கள் போல், முகமது யூனுஸுகள் போல் இன்றைக்கு எல்லாரும் தேவை. அவர்கள் மூலம்தான் சிதைந்து போகாமல் ஒரு இந்தியாவை காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு சூழல் அவசரம் இன்றைக்கு வந்திருக்கிறது. எல்லாரும் அடிக்கடி நிறைய தடவை இன்னைக்கு சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், யாருக்காவது மரணம் ஆக மாட்டோன்னு உத்தரவாதம் இருக்கா? எல்லாருக்கும் வருது, இருக்கிற வரையும் வாழலாமே. நம்ம ஒன்றும் என்ஜின் இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதும், கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு பரஸ்பரம் அன்பை பரிமாறுறதும் வேலை பொழப்பு இல்லாமையெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு இணக்கம். ஜெர்மனுடைய ஒரு நாவலில் ஒரு கற்பனை அவர் அந்த ஆசிரியர் எழுதுகிறாரு, கொஞ்சம் கேளுங்களேன். அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், மறு உலக நம்பிக்கை உள்ளவர். அவர் எழுதுகிறாரு,
நாளைக்கு மறுமையில் இறைவன் விசாரிப்பானா, இங்கே வான்னு ஒவ்வொருத்தனா விசாரிப்பானா. அப்போ ஒருத்தன் இவன் சொல்லுவானா, இறைவா, நீ கண்டுபிடித்த நீ உருவாக்கின மனித படைப்பை விட எங்களுடைய ரோபோட் நாங்கள் உருவாக்கி வச்சிருமோல்ல, அந்த ரோபோவெல்லாம் பயங்கரமாக இருக்குது வேலை செய்யுது. நீ படைத்த மனுஷனுக்கு முதுகு வலி வருது, மூட்டு வலி வருது, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சானா ரெஸ்ட்டு கேட்குறான், 8 ஹவர் டியூட்டிக்கு மேலே முடியாதுங்கிறான், அப்பப்போ தலைவலி காய்ச்சல்னு படுத்துக்கிறான். நாங்கள் படிச்சிருக்கிற ரோபோ இருக்க சுவிட்சை போட்டால் அவ்வளோதான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 2-3 பேர்த்த கூட்டிகிட்டு வா, ரோபோவை கொண்டான்னு சொல்லுவானா. நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு ஆலிம் சொல்கிறதுனால நாளைக்கு மறுமையில் இப்படி நடக்கும்னு யாரும் முஸ்லீம்கள், நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு நாவல், அவ்வளவுதான். சரி, அவர் எழுதினோடனே 2-3 ரோபோ வந்துச்சான். சுவிட்சை போட்டால் விறுவிறுன்னு போயிருக்குது. இடையில ஒன்று மட்டும் சுருண்டு விழுந்துருச்சு, ஒரு ரோபோ மட்டும். மற்றது 2 கரெக்டாக போயிருச்சு. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ, தொழில்நுட்ப கோளாறு என்னமோ நடந்து போச்சாட்டிருக்கு. ஒன்று மட்டும் விழுந்துருச்சு, மற்றது போயிடுச்சு. இறைவன் கூப்பிட்டு நாவலாசிரியர் சொல்கிறார், இங்கே கொஞ்சம் நெல், நான் படைத்த மனுஷனையும் பாருன்னு 3 பேர்த்த கூப்பிட்டு ஒரு அணிவகுப்பு நடக்க விட்டா போக போக நடுவில் உள்ள ஒருத்தன் சுருண்டு விழுந்த உடனே மற்ற 2 பேர் நின்றுட்டான். என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒருத்தன் தண்ணி தொளிக்கிறான், ஒருத்தன் எழுப்பி விடுறான். அவன் 2 பேரும் தொடர்ந்து ஓடலை. அன்பானவர்களே, பக்கத்தில் இருக்கிறவன் எக்கேடு கட்டு போனா என்னன்னு நான் தொடர்ந்து போனா எனக்கும் எந்திரத்திற்கும் வேறுபாடு இல்லை, எனக்கும் மிஷின்களுக்கும் வேறுபாடு இல்லை. நான் ஒன்றும் ரோபோ இல்லவே, இதயத்தால் சதையால் இரத்தமால் பிண்டங்களால் பிதைக்கப்பட்டவன் தானே நான். ஒரு மனிதன் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு உதவித்தானே ஆக வேண்டும். திருக்குரானில் ஒரு வாசகம் வருது, நான் கருத்தையாவது சொல்ல வேண்டும். அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலை, இறைவன் உனக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி நீ அடுத்தவனுக்கு செஞ்சிரு. உனக்கு கல்வி கொடுத்தான், நீ கற்றுக் கொடுத்துரு. உனக்கு பதவி கொடுத்தான், எதையாவது செஞ்சிரு. அதிகாரம் கொடுத்தான், மக்களுக்கு பயனாய் எதையாவது செய்துவிடு. நீ தலைவன், நீ ஆசிரியன், நீ மதகுரு, நீ என்னென்னவாக இருக்கலாம். எந்த இடத்தில் உன்னை இறைவன் உட்கார வைத்தாலும் அந்த இடத்திலே இருந்து மனித குலத்திற்கு நீ என்ன செய்ய முடியுமோ அதை செய் என்பது குர்ஆனுடைய வசனம். அன்பானவர்களே, உலகத்தில் உயிர் இவங்க சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் போகலாம். எங்கள் நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தை, மெஜாரிட்டி இந்த சமுதாயத்தில் 60 to 70. இது நபிகள் நாயகம் சொன்னது. 70க்கு மேலே இருந்தாவே போனஸில் ஓடுதுன்னு அர்த்தம். அவங்க சொல்கிறபடி யார் 70க்கு மேலே இருக்கிறவங்க பயப்பட வேணாம், 100 ஆயுசு வாழுவோம். 60 to 70 தான் நார்மலான வயசு. எப்போ வேணாலும் போகலாமல்ல. பிரச்சனைகளோடு வாழுவதல்ல, அனைவரோடு அன்பு பாராட்டி வாழ்ந்தாலே மனசு நிம்மதியாக இருக்கலாம். அந்த மனசு நிம்மதி இல்லாமல் தானே எவனோ தற்கொலை பண்ணுறான். சினி ஃபீல்டில் இருக்கிறான், கோடியாக வச்சுருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, தொப்புன்னு உளுந்து சாவறான். யார் யாரோ இந்த டாக்டர் கொரியனா சரியனா சென்னையில் பைபாஸ் சர்ஜரி எல்லாம் அப்படி சும்மா என்னமோ கோழி இருக்கிற மாதிரி டெய்லி அத்தனை பைபாஸ் சர்ஜரி பண்ணுவார் அவர். 12வது மாடியிலிருந்து என்னமோ 2 பேரும் எழுதி வச்சுட்டு நான் போயிட்டு வர்றேன்னு தொப்புன்னு விழுவுறார். மனுஷனுக்கு கோடிக்கணக்கு, பஞ்சமே இல்லை காசுகளுக்கு. மீடியா ஃப்ளாஷுக்கு பஞ்சம் இல்லை, திரைத்துறை பிரபலங்களுக்கு. ஆனாலும் யாராவது 4 பேர் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கை எதிர்கொள்ள முடியலை. என் நினைவுக்கு வருகிறது, கேரளாவில் சுதாங்கன் ஒருத்தர். நான் சொன்னது தினமணியிலையும் தினமணி கதிரில் இது சிறப்பு கட்டுரையாக வந்த செய்தி. இது என்ன தெரியுமா? சுதாங்கன் ஒருத்தர் கேரளாவில், நான் 2011-12 என்று நினைக்கிறேன், ஜனாதிபதி தீர செயல் விருது அவருக்கு கொடுத்தாங்க. கேளுங்களேன், என்ன அவர் வேலை தெரியுமா? தற்கொலை முடிவுக்கு போய், அவ்வளோதான், சூசைடு பண்ணுற முடிவில் இருப்பாங்கல்ல, அப்படி உள்ளவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசி கவுன்சிலிங் கொடுத்து நல்ல கேன்வாஸ் பண்ணி ஆளை ரெடி பண்ணி உயிர் போவதில் இருந்து அந்த விளிம்பில் இருந்து நிறைய பேர்த்த மீட்டெடுத்த ஒரு பெருமகனார் சுதாங்கன். 50 உயிர்களை இதுவரை உறுதியாக தற்கொலை என்று முடிவெடுத்தவர்களை காப்பாற்றியவர் என்பதற்காக அன்னைக்கு ஜனாதிபதி பிரதிபா பட்டேல்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஜனாதிபதி பிரதிபா பட்டேல் அவர்கள் கையில் இவருக்கு ஜனாதிபதி தீர செயல் விருது கொடுக்கப்பட்டது. சுதாங்கன். இது நடந்தது எப்போ? 2011.
அன்பானவர்களே, 2012 அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். நடந்த செய்தி இது. தினமணியில் போடுறான், 50 தற்கொலைகளை காப்பாற்றியவர் தற்கொலை. பிரதிபா பாட்டீல் கையில் விருது வாங்கினவர். லைஃப்ல அவனுக்கு என்னென்னமோ பிரச்சனை, அது இது ஒன்றும் இல்லை. சூழ இருக்கிற அத்தனை பேரிடத்திலையும் அன்பாய் வாழ்ந்து பாருங்கள், ஜெயித்து விட முடியும். இது ஒண்ணுதான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளின் நோக்கம் அதுதான். இது எதையாவது சொல்லி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இஃப்தார் மீட்டில் கஞ்சி குடிச்சிட்டு அடுத்து எத்தனை ஓட்டு கிடைக்கும்ன்ற மாதிரி நடத்துகிற நிகழ்ச்சி இல்லை இது. சத்தியமங்கலத்தில் இருக்கிற சகோதரர்கள் அந்த அரசியல் சாயத்திற்கு அப்பாற்பட்டு எல்லா மதத்தவர்களையும் அழைத்து கொண்டு வந்து வைத்து ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு வித்திடுவதற்கு ஒரு காரணமும் இல்லை. இருக்கிற எல்லா இடத்திலையும் சொல்ல வேண்டும், அன்பாய் வாழுவோம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. நான் நிறைவுக்கு வருகிறேன். நீண்ட நேரம் பேசுகிற ஆசையும் அரங்கத்தை பார்க்கிற போது ஆர்வமெல்லாம் இருந்தாலும் விருதுகள் வழங்க வேண்டும். விருதோடு சேர்த்து விருந்துகளும் வழங்க வேண்டும். எனவே பொதுவாக விருந்து ப்ரிப்பேர்ட் ஆனதுக்கப்புறம் அமுதமே ஆனாலும் வாரியாரே பேசினாலும் விளங்காது, யார் பேசினாலும் விளங்காது. அதனால் நிறைவுக்கு வருகிறேன். எல்லாம் அது அவரவர் மதத்தோடு வாழ முடியும். சகோதரர் சொன்னது போல நீ சரியில்லைன்னு விரலை நீட்டி யாரையும் சொல்லாமல் வாழ்ந்துட்டா நல்லா வாழ்ந்துடலாம். அடிகளார் அவர்களே, நீங்களும் உங்கள் மதமும் சரியில்லை, அல்லது அவர் என்ன பார்த்து பாய் நீ உன் மதம், யாரும் யாரையும் விரல் நீட்டி சுட்டி காட்டி குறை சொல்லாமல் வாழ்ந்து விட்டாலே இந்தியாவினுடைய செக்குலரிசம் என்பது பாதுகாக்கப்பட்டு விடும். காடுகளில் மிருகங்கள் கூட நல்லா வாழுதுங்க, நல்லா வாழுதுங்க. நான் சொல்கிறது வாரியார் கதைகளில் ஒன்று தான். ஊருக்கு ஒரு யானை வாங்கியிருக்காங்க. யானைன்னா இந்த கோயில் யானை மாதிரி எல்லாம் இருக்குமில்ல, ஊருக்கே ஒரு யானை, கோயில் யானைம்பாங்க. நாகூரில் பார்த்தீங்கன்னா இப்போ நாகூர் தர்காவில் ஒரு யானை இருக்குது. அந்த மாதிரி யானை வாங்கினோன்னா ஊர் கிராமம் அது உட்காந்து எல்லாரும் ஆலோசனை பண்ணியிருக்கான். அப்போது இந்து சகோதரர்கள்லாம் அந்த நாமம் போடணுன்ட்டாங்க. யானையோட நெத்தியில் யானை அங்கே கட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இருந்து 4 பேர் கிறிஸ்தவ சகோதரர்கள் அந்த ப்ளஸ் அந்த சிலுவை குறி போடணுன்ட்டாங்க. இங்கே எங்கள் ஆளுங்க சில பேர் முஸ்லீம்கள்லாம் நாங்கள் கிரசன்ட்டு அந்த பிறை அது போடணுன்ட்டாங்க. யானை யோசிச்சுட்டே நிற்கிது, நம்மளை ஏதோ பண்ண போகிறானுங்க. ஏன்னா இவன் நாமம் போடுங்கிறான், இவன் சிலுவை போடுங்கிறான், இவன் பிறையை போடுங்க, நிலா போடுங்கிறான், என்னமோ பண்ணுறானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு பூரா சண்டை, இதுதான் அதுதான். காலையில் யானை எஸ்கேப்பு போயிடுச்சுங்க, யானை இல்லை. அப்போ 2 பேர் அதே திண்ணையில் நைட்டு சண்டை நடந்த அதே திண்ணையில் உட்காந்து 2 பேரும் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, யாரோ கிளப்பி விட்டாங்க, யானைக்கு இந்த வெறி வருமல்ல மதம் பிடிச்சி போகிறதுன்னு. ஒரு ஆள் சொல்லியிருக்கான், யானை மதம் பிடிச்சி ஓடிடுச்சு அப்படின்ட்டு இருக்கான். இந்த விவரமானவன் நைட்டு சண்டையில் இருந்தவன் சொல்லியிருக்கான், மதம் பிடிக்காமல் போய்விட்டது. மதம் இல்லை, உண்மை அதுதாங்க. யானைக்கு மதம் பிடிச்சி ஓடுறதுன்னு ஒன்று இருக்குது, அதாவது வெறி கிளம்புறதுன்னு அர்த்தம். நீ மதம் பிடிச்சி போகிறதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. உங்களின் மதம் அல்ல, மதத்தின் பெயராலே உள்ள சண்டை பிடிக்காமல், சமயங்களின் பெயராலே உள்ள சண்டை பிடிக்காமல் அது போய்விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. நாங்கள் காடுகளில் இருக்கிற மிருகங்களிடத்திலே கூட இப்போதெல்லாம் ஐக்கியம் தெரிகிறது, பிணைப்பு தெரிகிறது, இணைந்து வாழ வேண்டும் என்கிற உயரிய தத்துவம் அவர்களுக்கு புரிகிறது. அறிவுஜீவிகளாய் நிறைய படித்தவர்களும் பட்டதாரிகளும் பெருகிவிட்ட இந்த காலத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது. சமயங்களின் பெயராலே சண்டைகள் வேண்டாம். சகோதரர் சொன்னது போல் அடுத்த தலைமுறைக்கு சேர்ந்து வாழ சொல்லிக் கொடுப்போம். மிக அற்புதமான ஆசிரியர்களையும் மாணவர்களையும் விருது வழங்கி கௌரவிக்கிற இந்த மகத்தான விழா உண்மையாகவே கல்வி கண்திறந்தவர்களை கண்ணியப்படுத்துகிற விழா. எல்லா காலத்திலேயும் அறங்களை போதிக்கிற ஆசிரியர்கள் மதிக்கப்படுகிற சமூகம் மட்டுமே முன்னேறிய உயர்ந்த சமூகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவன் இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்க்கையை தருவானாக, அமைதியான வாழ்க்கையை தருவானாக. கற்றல் கற்பித்தலில் இன்றைக்கு வரையும் ஈடுபடுகிற எல்லோருக்கும் இன்னமும் ஈடுபடக்கூடிய
மன உத்வேகத்தை, வலிமையை எல்லாம் வல்ல இறைவன் வழங்குவானாக என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். நாங்கள் எல்லாம் நிச்சயமாக நாட்டிலே தேசத்தால் இந்தியர்கள், நாங்கள் வழிபாட்டிலே மட்டும் இஸ்லாமியர்கள், மொழியால் தமிழர்கள். எல்லா நிலைகளிலும் நாங்கள் அல்லாஹுவை வணங்கி வாழ்வோம், இல்லாதவர்களுக்கெல்லாம் வழங்கி வாழ்வோம், எல்லோரிடத்திலேயும் இணங்கி வாழ்வோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.